அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு MLM சாஃப்ட்வேரில் அப்கிரேட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி டாப் அப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனால் வேறு வேறு வேலையை பார்க்கும். அதே மாதிரி ஒரு MLM சாஃப்ட்வேருடைய ஃபுல் டெமோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டெபாசிட் வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேருடைய ஃபுல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம கிறிஸ்டோனட் சேனலுக்கு புதுசாக வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்டோனட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுற இந்த மாதிரியான MLM சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். அதுபோல் நாங்கள் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோஸு உங்களுக்கு தொடர்ந்து பிளேலிஸ்ட்டில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அப்கிரேட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அப்கிரேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேக்கேஜில் இருந்து இன்னொரு பேக்கேஜுக்கு போகும்போது பழைய பேக்கேஜ் என்ன ஆகாது, ட்ராவல் ஆகாது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ABCDன்னு ஒரு 4-5 பேக்கேஜ் இருக்குது அப்படின்னா, ஏங்கிற பேக்கேஜ் 1000 ரூபா அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் டாப் அப். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஏங்கிற பேக்கேஜ் 1000 ரூபா, B வந்து 2000 ரூபா, C 3000 ரூபானா, ஏலேருந்து Bக்கு போகும்போது Bக்கான பேக்கேஜ் மட்டும்தான் ட்ராவல் ஆகும், A வந்து வாஷ் அவுட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அப்படிங்கிற மெத்தடு. சரியா? ஸோ அதேமாதிரி சில கம்பெனி அப்கிரேட் பண்ணுற டைமில் இப்போ ஏல ஒருத்தர் வராங்க, A to Bக்கு போகும்போது அதில் வந்து ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம் இந்த மாதிரி இருக்கும். சில கம்பெனி அது வேணான்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வாங்கிக்கிறாங்க. திரும்ப என்ன வேண்டாம், அப்கிரேட் பண்ணும்போது நம்ம வந்து கொடுக்க வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ நம்ம அதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அப்போது அப்கிரேட் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜுக்கு போகிறோம் அப்படின்னா பழைய பேக்கேஜ் இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அப்படிங்கிறது. சரியா? அதே மாதிரி டாப் அப். டாப் அப்னா என்னென்னா, இப்போ ஒரு பேக்கேஜ் இன்னொரு பேக்கேஜுக்கு போகும்போது 2 பேக்கேஜ் ஒரே டைமில் ட்ராவல் ஆகும். சரியா? இப்போ இந்த கம்பெனி பதில் டாப் அப் வச்சுருக்கும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து A அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்கிறேன், Bங்கிற பேக்கேஜ் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், திரும்ப Bங்கிற பேக்கேஜ் வாங்குறேன் அப்படின்னா 2 பேக்கேஜும் ஒரே டைம் என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி திரும்ப நான் என்ன பண்ண A அப்படிங்கிற பேக்கேஜே வாங்கிக்கலாம். இப்படியும் பிளான் இருக்குது. சில கம்பெனி வந்து ஒரே பிளானை மல்டிபிள் வாங்குற மாதிரியும் வைக்க சொல்லுவாங்க. இது வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து. சரியா? அதே மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம் எதுவுமே தேவையில்லை சார் அப்படின்னா நம்ம எடுத்துருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வைக்கணும்னு சொன்னால் வச்சுருவோம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுடைய தேவையை பொறுத்து. நம்ம ரெடி பண்ணுறது எல்லாமே ஓன் அப்படிங்கிறதால நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா? அப்கிரேட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளான் இன்னொரு பிளானுக்கு போகும்போது அந்த பிளானில் பழைய பிளான் ரன் ஆகாது, புது பிளான் மட்டும் ரன் ஆகும். அதே மாதிரி டாப் அப் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரே டைமில் எத்தனை பேக்கேஜ்னாலும் வாங்கிக்கலாம். அதே டைமில் சேம் பேக்கேஜ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேக்கேஜும் ஒரே டைமில் ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ROI பிளான் இருக்குது பார்த்தீங்களா? ROI பிளானில் இந்த மாதிரி உண்டு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், மை பிளான். நான் வந்து ஒரு பிளான் மட்டும் தான் வாங்க முடியும், இல்லை எத்தனை பிளானாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பிளானுக்கும் என்ன ஆகும், அந்த பிளானுக்கான ஐடி, டேட்டு, அந்த மாதிரி அந்த பிளானுக்கான பேக்கேஜ், இன்கம்லாம் அந்த இடத்துல காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி என்ன பண்ணுறேன், டாப் அப் பண்ணி காமிக்கிறேன். சரியா? அந்த ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். டாப் அப்பில் போய்ட்டு நேம் வந்துருச்சு. பிளான் A ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே, பிளான் என்ன ஆயிடுச்சு, வந்துச்சு. பிளானுக்கான ஐடி, ஒவ்வொரு பிளானுக்கு என்ன ஆகும், ஒரு ஐடி வந்துடும். ஏன்னா அப்போ வந்து மல்டிபிள் பிளான் போடும்போது இந்த மாதிரி பிளான் ஐடி வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மென்ஷன் பண்ணுறதுக்கு. டேட் என்ன டேட்டில் நம்ம அந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணணும், பேக்கேஜ், இன்கம், இந்த மாதிரி என்ன ஆயிரும், அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். சரியா? இப்போ இன்னொரு பிளான் நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன், அது டாப் அப் பண்ணுறேன் அப்படின்னா டாப் அப்பில் போய்ட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், ஐடி கொடுக்குறேன். ஓகே, சாரி தப்பாக போட்டேன். RP 123 நேம் வந்துருச்சு. பிளான் B நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், A அப்படிங்கிற பிளானும் ட்ராவல் ஆகுது, Pங்கிற பிளானும் ட்ராவல் ஆகுது. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் டாப் அப்பும் அப்கிரேட் பண்ண முடியும் உங்களுடைய பிளானை பொறுத்து. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஒரு சாஃப்ட்வேருடைய பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து இது வரைக்கும் சம்பாதிச்சது, வேலட் அப்படிங்கிறது இப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட். ஓகேவா? ஸோ இங்கே 0 இருக்குது, 9000 இருக்குது. ஏன்னா செக்கிங்காக நான் வச்சுருக்கேன். இப்போ வேற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டோட்டல் யூஸரில் போய்ட்டு வேற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டோட்டல் இன்கம் வந்து 0, வேலட் 0, பர்ச்சேஸ் வேலட் வந்து எதுவும் இல்லை, டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இந்த மாதிரி டோட்டல் இன்கம், வேலட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாறிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து 10,000 இருக்குது அப்படின்னா வந்து
இதில் 10,000 இருந்திருக்கும், ஒரு 5,000 வித்ரா பண்ணியிருப்போம், மீது 5,000 காமிக்கும். ஓகேவா? இது பர்ச்சேஸ் வாலெட். பர்ச்சேஸ் வாலெட் அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்டிவேஷனோ டாப் அப்போ அப்கிரேடோ பண்ண முடியும். அதே மாதிரி இது சில கம்பெனி டெய்லி இன்கம் வைப்பாங்க, சில கம்பெனி ஆர்ஓஇன்னு வைப்பாங்க. ஓகேவா? சில கம்பெனி ட்ரேடிங் இன்கம்னு வைப்பாங்க. ஓகேவா? அப்போ உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். பைனரி இன்கம், ரெஃபரல் இன்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கம் அந்த இடத்துல வரும். இது ரெஃபரல் டீம் என்ன பிளான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கும். அதே மாதிரி டெய்லி இது வந்து நமக்கு பிளானை பொறுத்து மாறுபடும். இது டேஷ்போர்ட். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அண்ட் ரெஜிஸ்டர். இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா, ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறது, டாப் அப் பண்ணுறது ஓப்பன் ஆகும். இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது 2 வழியில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்குள்ளே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, இன்னொன்று ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது. முதல்ல என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பிளானோ அந்த பிளானை நான் சூஸ் பண்ணிக்குவேன். பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் வாலெட்டில் மட்டும் 0 இருக்குது. 0 இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஐடி போட முடியாது. அப்போது இந்த பர்ச்சேஸ் வாலெட்டில் பணத்தை ஆட் பண்ணணும். அதுக்கு இது பக்கத்தில் ஆட் வேலெட் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் ஆட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். இதில் போய் என்ன பண்ணணும், அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபைல் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் வந்து நம்பரு, அப்புறம் வந்து அந்த ப்ரூஃப் இமேஜ், ஒரு அமௌண்ட்டு ஒரு 5,000 வச்சுக்கலாம். சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்டு போயிடும். ஓகேவா? ரெக்வெஸ்ட் போயிடும். சரியா? ரெக்வெஸ்ட் போயிடும். இப்போ அட்மினில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பேமெண்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பணத்தை அனுப்பியிருப்பாங்களே அந்த ப்ரூஃப் இந்த இடத்துல வந்துடும். ஸோ ப்ரூஃப் நீங்கள் பார்த்துட்டு ஐடி பார்க்கணும், அமௌண்ட்டை பார்க்கணும். சரியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வியூ பண்ணிவிட்டு அவர் என்ன அமௌண்ட்டு கேட்டிருக்காரோ, இப்போ அங்கே பாருங்கள் வேலெட் அப்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். அவருடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். இங்கே இதில் போய்ட்டு இங்கே 0 இருக்கா, இப்போ 5,000 கேட்டிருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணணும், 5,000 பேஸ்ட் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே யூசர் பேனல் வந்தாச்சு. வந்துட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சரி, இப்போ 0 இருக்கா, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், 5,000 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பணம் அனுப்புனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் அட்மினில் போய்ட்டு பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்க, திரும்ப அடுத்த 1 ஹவர் கழிச்சு 2 ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் திரும்ப அவங்களுக்கு பணம் அனுப்புகிற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பணம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், யூசர் பேனல் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? அட்மினில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் யூசர்ஸ், இது வந்து நம்ம கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க லைனாக வருவாங்க. இப்போ நேம், இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து நேம் ஒன்று லாகின் பண்ணால் இதை கிளிக் பண்ணால் லாகின் ஆயிரும். இவங்க ஜாயின் பண்ண டேட்டு, ஸ்டேட்டஸ் எல்லாமே காமிக்கும். அப்புறம் ஆர்ஒய் ஸ்டாப் டேஸ்னால் இப்போ ஆர்ஒய் பிளான் இருக்கும்போது தேவைப்படும். உதாரணத்துக்கு எவ்ரி சண்டே வந்து ஆர்ஒய் வேண்டான்னா நம்ம டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு சண்டே, ஒரு சண்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சண்டே, சாட்டர்டே, அடுத்து பேங்க் ஒர்க்கிங் டேஸில் வந்து ஆர்ஒய் ரன் ஆக வேண்டாம் அப்படின்னா அந்த டேஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ் என்ன ஆகாது, ஆர்ஒய் வந்து ரன் ஆகாது. இது பேமெண்ட் ரெக்வெஸ்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா. அப்புறம் வித்ரா எலிஜிபிள்னா யாராவது வித்ரா கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை லைவாக செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் டிரான்ஸ்லேஷன் ஹிஸ்ட்ரி, மெசேஜ், ரிப்போர்ட்லாம் இருக்கும். இது வந்து பிளான் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பிளான் இருக்கிறாங்க, எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறது. யூசர் ரிப்போர்ட்னா அவங்க அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. இது முக்கியமாக நீங்கள் கொரியர் அனுப்புவீங்க, மொத்தமாக கொரியர் அனுப்புறதுக்கோ அல்லது மொத்தமாக நீங்கள் ஒரு போஸ்ட் அனுப்புறதுக்கோ இது யூஸ் ஆகும். அப்புறம் அக்கௌண்ட் ரிப்போர்ட்டுங்கிறது அவங்க அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி. மெசேஜ் வந்து இன்பாக்ஸ் மெசேஜ், இது வந்து கஸ்டமர் யாரோ ஒரு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். சென்ட் மெசேஜ்னா வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுற மெசேஜ். இது வந்து எஸ்எம்எஸ்ஸாக போகாது, அவங்களுடைய பேனலில் போய் ஸ்டோர் ஆயிரும். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரினா வந்து மொத்தமாக வந்தது போனது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட், இது வந்து அட்மின் பேனல். ஸோ இப்போ யூசர் பேனலில் பார்க்கலாம். யூசர் பேனல் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் வாலெட் 5,000 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நேம் 4னு கொடுக்குறேன், மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, மெயில் ஐடி name4@mail.com, பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பிளான் அமௌண்ட்டு 520 ரூபா. ஓகேவா? 5,000 ரூபா இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐடி போட்டால் மைனஸ் ஆயிரும். அப்போது இந்த மெத்தடு இப்போ இந்த பர்ச்சேஸில் போய்ட்டு இந்த ஸ்பாட்டில் ஐடி போடுறாங்க பார்த்தீங்களா, இது இப்படி தான் போடணும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது நான் ஒருத்தர்கிட்ட பிளானை சொல்கிறேன், அவர் ஓகே சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு போய் நம்ம ரெஃபர் லிங்க் அனுப்பிட்டு அவருக்கு போய்ட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்கிறத விட நம்ம ஐடி போட்டு கொடுத்தோம்னா ஈஸியாக போயிடும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, நம்பர் வந்து 10 நம்பர் கேட்குது. ஸோ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ அங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் வாலெட்லேருந்து அமௌண்ட் மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேவா?
ஸோ இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஐடி எங்கே பார்க்கலாம், டோட்டல் யூசரில் அட்மினில் டோட்டல் யூசரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட ஐடி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஐடி போட்டோன்னே ஆக்டிவேட் ஆகிட்டு. சரியா, அப்போ என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் செல்ட்ட அமௌண்ட் இருந்தால் என்ன ஆயிரும், ஆக்டிவேட் ஆயிரும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணுறது. இப்போ வந்து ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி என் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க ஐடி போடுவாங்க. இப்போ நம்ம லைவாக போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ரெஃபர் லிங்க் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வந்துடும். பட் நான் வந்து மேனுவலாக டைப் பண்ணுறேன். ஸோ ரெஃபர் லிங்க் காப்பி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஐடி இங்கே வந்துடும். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என் நேம் எனக்கு கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நேம் ஃபைன் வச்சுக்கலாம், மொபைல் நம்பர். ஸோ நேம் 4 தானே அப்ளை போட்டோம், நேம் 4 தான் அப்ளை போட்டோம். இப்போ நேம் 5 கொடுக்குறேன், நேம் 5, மெயில் ஐடி நேம் 5@mail.com, பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆனால் அட்மினில் போய் பாருங்கள், லாஸ்ட்டாக போட்ட ஐடி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இன்னாட்டியில் வருது. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? என்னென்னா ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணுற ஐடிலாம் ஆக்டிவேட் ஆகாது. சரியா, இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அது நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் நான் ஐடியா ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணிடுவேன். ஒரு 10 பேர் 20 பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. சரியா, ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், அவங்களோட ஐடியை வந்து பார்க்கணும். இப்போ வந்து மை டீமில் ரெஃபர் டீமை பார்க்குறேன். நான் 2 பேரும் நான் ஐடி போட்டிருக்கேன். ஒன்று வந்து நேம் 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், ரெண்டுமே ஆக்டிவில் இருக்குது. ரெஃபரிங் ஷேர் பண்ணி 1 2 3 வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு ஐடி லாகின் பண்ணிக்கிறேன். டோட்டல் யூஸரில் போய்ட்டு ஸோ இந்த ஐடி 1 2 1 லாகின் பண்ணுறேன். ஏன்னா இவருக்கு கீழே தான் நம்ம இவரை போட்டோம், நேம் 5 போட்டோம். சரியா, அதனால் இந்த ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இதில் போய் மை டீமில் ரெஃபர் டீமில் போயிட்டு இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக போகிறது நேம் 5. சரியா, நேம் 5 இன்னாட்டியில் காமிக்குது. நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட கால் பண்ணி கேட்பேன், நேம் 5 கால் பண்ணி கேட்டுட்டு அவர் ஓகேனாரு, அவர் எனக்கு பணம் அனுப்பிட்டாருன்னா இவரடி நான் என்ன பண்ணுவேன், ஆக்டிவேட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு அவர் பணம் அனுப்பிட்டார். சரியா, இப்போ என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா பர்ச்சேஸில் போய்ட்டு ஆக்டிவேட்டில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் 4850 ரூபா இருக்குது. சரியா, நான் என்ன பண்ணுவேன், அவரை ஐடியை காப்பி பண்ணுவேன். மை டீமில் போய்ட்டு ரெஃபரல் டீமில் அவர் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டில் போய்ட்டு அவர் ஐடியை பேஸ்ட் பண்ணால் அவர் நேம் வந்துடும். சரியா, இப்போ அவருக்கு எனக்கு பணத்தை அனுப்பியிருப்பார், பிளான் ஏக்கு நான் அமௌண்ட் அனுப்பியிருப்பார். பிளான் ஏயை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஆக்டிவேட் பண்ணுறேன். சரியா, ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் மை டீமில் ரெஃபரல் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேம் 5 வந்து என்ன பண்ணுறாரு, ஆக்டிவேட் ஆகிட்டார். சரியா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அவரை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா, முதல்ல என்ன பார்த்தோம், டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறது. இது வந்து பர்ச்சேஸ் செல்லில் பணம் தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஓகேவா, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். மூணாவது டாப்அப். டாப்அப் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என் ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, நானே என்ன பண்ணிக்கலாம், டாப்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படிங்கிற பிளான் இருக்குது அப்படின்னா டாப்அப்பில் போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இ அப்படிங்கிற பேக்கேஜுக்கு மாறிக்கலாம். ஓகேவா, எஃப்ங்கிற அப்படிங்கிற பேக்கேஜுக்கு மாறிக்கலாம். மாறும்போது அந்த பிளானும் ட்ராவல் ஆகும், சேம் அதே மாதிரி புதுசாக போகிற பிளானும் ட்ராவல் ஆகும். ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடியில் வேண்டாமல் நான் வந்து இந்த டாப்அப் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐடி. ஸோ இந்த ஐடியில் நான் போன செக் பண்ணி பார்க்க போகிறேன். கோ டு பேனில் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. பர்ச்சேஸ் செல்லில் 0 இருக்குது. ஓகேவா, நான் என்ன பண்ணேன், பர்ச்சேஸ் செல்லில் போய்ட்டு ஆட் பண்ண போகிறேன். டாப்அப்பில் போய்ட்டு ஸோ ஆட் வாலெட்டில் போய்ட்டு ஒரு நம்பர் ஐடி கொடுக்குறேன், ட்ரான்சாக்ஷன் ஐடி. தென் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். அமௌண்ட்டு ஒரு 5000 கொடுக்குறேன். சென்டு கொடுக்குறேன். அமௌண்ட்டு வந்து அட்மினுக்கு போயிருக்கும். பேமெண்ட் ரெக்யூஷனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. ஸோ அட்மின் என்ன பண்ணுறாங்க, வியூவில் போய்ட்டு ஒரு 5000 டைப் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறாரு. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ மறக்காமல் என்ன பண்ண ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டில் போய்ட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இதை நான் வேகமாக பண்ணுறேன், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தனால வேகமாக பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வாலெட்டில் போய்ட்டு டாப்அப்பில் போகிறேன். டாப்அப்பில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பி அப்படிங்கிற பிளானை சூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஏ அப்படிங்கிற பிளானில் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் யூடியூப்பில் போயிட்டீங்கன்னா நான் ஏ அப்படிங்கிற பிளானில் வந்திருக்கேன். பி அப்படிங்கிற பிளானை சூஸ் பண்ண போகிறேன். அப்போ டாப்அப் ஐடி வந்து நான் என் ஐடியே கொடுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து எங்கள் டீமில் இருக்கிற அல்லது எங்கள் டீமில் அல்லது டீமில் இல்லாத ஐடி கூட கொடுக்கலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட 5000 ரூபா இருக்குது. நம்ம டீமில் இருக்கிறவங்க அல்லது என் ரெஃபரில் யாராவது பணம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவங்க ஐடியை போட்டுக்கிட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செல்ஃபான ஐடி போடுறேன். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன்.
பிளான் பி கொடுக்குறேன், டாப் அப் பண்ணுறேன். ஸோ டாப் அப் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ ஓகே கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள் டாப் அப் ஆயிடுச்சா? நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் வாங்கினேன் 520, ரெண்டாவது ஒரு பிளான் வாங்கியிருக்கேன் 3500 ரூபாய், ஓகேவா? ஸோ டேஷ்போர்டில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பிளான் அப்கிரேட் ஆயிடுச்சு, டாப் அப் ஆயிடுச்சு, பர்ச்சேஸ் வாலெட் என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், டாப் அப் பண்ணணும், ஓகேவா? இப்போ நம்ம அந்த 3 விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? ஒன்று பர்ச்சேஸ் வாலெட்டு, ஆக்டிவேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறது, 3 பார்த்தோம். அப்புறம் மை பிளான் அப்படிங்கிறது நான் என்னென்ன பிளானில் இருக்கிறேன், இது வந்து நான் சொன்ன மாதிரி டாப் அப் பண்ணும்போது யூஸ் ஆகும், ஓகே? அதே மாதிரி ஆர்ஓஐ பிளான்லேயும் இது யூஸ் ஆகும். அப்புறம் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட 0 அமௌண்ட் இருக்குது, சரியா? 0 அமௌண்ட் வந்து வித்ரா பண்ண முடியாது. நான் அதிகமாக அமௌண்ட் இருக்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஐடி வேண்டாம், நேம் 1, ஓகேவா? நேம் 1 ஓப்பன் பண்ணுறேன். இவருடைய வேலெட்டு 0 இருக்குது. ஸோ நான் மேனுவலாக மாற்றுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா செக் பண்ணி காமிக்கணும் இல்லையா, வித்ரா பண்ண எப்படி ஆகும்னு செக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக டேட்டா பேஸில் போய்ட்டு ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன். கொடுத்தா அங்கே வந்துடும், ஓகேவா? ஸோ வந்துருச்சு. இப்போ என் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் இருக்குது, டோட்டல் இன்கம் 0 இருக்குது. இது கேர் பண்ண வேண்டாம், 5000 இருக்குது. ஏன்னா வித்ரா பண்ணி காமிக்கணும்னு நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து இங்கே பாருங்கள் டேஷ்போர்டு பார்த்தோம், இந்த 3ஐயும் பார்த்தோம், மை பிளானை பார்த்தோம். இப்போ வேலெட்டில் வித்ரா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து 5000 ரூபாய் இருக்குது, ஓகேவா? 5000ல் ஒரு 1000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கான டிடிஎஸ் அட்மின் சார்ஜ் காமிச்சிரும், தென் நெட் அமௌண்ட் காமிச்சிரும். இப்போ அட்மினில் பாருங்கள் வித்ரால் எலிஜிபிள், ஓகேவா? வித்ரால் எலிஜிபிள்டாக என்னதுன்னா வித்ரா பண்ணாங்கன்னா அந்த லிஸ்டிங் காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 ரூபாயை வித்ரா கொடுக்குறேன், 100 ரூபா போயிட்டு 900 ரூபாய் காமிக்கும். வித்ரா கொடுக்குறேன். ஸோ வித்ரால் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ அக்கௌண்ட்டில் பாருங்கள் 4000 ரூபா தான் இருக்குது, 1000 வித்ரால் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் அட்மினில் ஓகேவா வித்ரா எலிஜிபிள் எதுவுமே இல்லை. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் யூசர் ஐடி, நேம், அவங்க அக்கௌண்ட் நம்பர் நான் அப்டேட் பண்ணலை, சரியா? அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அக்கௌண்ட் நேம் எல்லாமே காமிக்கும். வித்ரா பண்ண டேட்டு காமிச்சிடும், என்ன அமௌண்ட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா அமௌண்ட் தான் காமிக்கும், சரியா? நீங்கள் 1000 ரூபா போட்டாங்கன்னா 900 ரூபா காமிக்கும், ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து பேங்க் ஃபார்மேட், இப்போ ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. அப்போ நீங்கள் எக்ஸல் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அனுப்பிடுவாங்க. இப்போ ஒரு 1000 பேர் வந்திருக்குது, 1000 பேருக்கு நீங்கள் அனுப்புறது கஷ்டம். அப்போது இந்த இடத்துல எக்ஸல் இருக்குது, பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, சிஎஸ்வி அந்த மாதிரி இருக்குது. பிடிஎஃப்னா வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் எடுத்து வைக்கணும், ஃபியூச்சரில் தேவைப்படும் அப்படின்னா வந்து பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் டெய்லி பிடிஎஃபோ அல்லது எக்ஸலும் எடுத்து வைக்கிறது நல்லது, சரியா? ஏன்னா சாஃப்ட்வேராக இருந்தாலுமே நீங்கள் டாக்குமெண்ட்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், ஓகேவா? இப்போ எக்ஸல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்துடும், சரியா? நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், என்ன இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த லிஸ்ட்லாம் வந்துடும். யார் எதுக்கு என்ன அமௌண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்களா பேங்க்கில் கொடுத்தீங்க அவங்க அனுப்பிடுவாங்க, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இவருக்கு பணத்தை அனுப்ப போகிறோம். அனுப்புனதுக்கப்புறம் மறக்காமல் அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன ஆகும்னா வித்ரா ரெக்வெஸ்ட்டுங்கிறது போயிடும், ஓகேவா? இல்லைன்னா இங்கேயே ஜாயின் பண்ணிட்டு தேங்கிட்டே இருக்கும். ஒரு 100 பேர் அனுப்புகிறாங்கன்னா 100 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வித்ரா ரெக்வெஸ்ட் கொடுத்துடலாம். சில பேருக்கு பணம் போயிருக்கும், சில பேருக்கு போயிருக்காது. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருப்பாங்க, கூகுள் பே தப்பாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பணம் அனுப்புனவங்க இங்கேருந்து போயிடுவாங்க, ஓகேவா? ரைட். அதே மாதிரி வித்ரா ரெக்வெஸ்ட்னா சரி, வேலட் ரெக்வெஸ்ட்னது என் அக்கௌண்ட்டு பணம் இல்லை, பணம் வேணும் கேட்குறது. மை டீம் ரெஃபர் டீம் வச்சுருக்கோம், திரும்ப லெவல் டீமு, ஆட்டோபாட் டீமு, ரீபர்த் டீமு. ஸோ இது வந்து உங்கள் பிளானை பொறுத்து வரும். இன்கமில் டெய்லி இன்கம்னு வச்சுருக்கோம், அது டெய்லி இன்கம்னு சொல்லலாம், ஆர்ஓஐ இன்கம்னு சொல்லலாம், ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்கிற மெனு பார் ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம், சரியா? இப்போ டேஷ்போர்டுங்கிறத என்ன பண்ணலாம், ஹோம்னு மாற்றிக்கலாம், பர்ச்சேஸுங்கிறத என்ன பண்ணலாம், பைன்னு மாற்றிக்கலாம். எல்லாமே நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? அதே மாதிரி மெசேஜ் அப்படிங்கிற சேட்டுன்னு மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ மெசேஜ் வந்து என்னது, கம்பெனிக்கு மெசேஜ் அனுப்புறது, கம்பெனிக்கிட்டேருந்து வர்றது. ட்ரான்சாக்ஷனை வந்து எல்லாமே வந்துடும். வித்ரா பண்ணது, நம்ம வந்து அமௌண்ட் அனுப்புனது, இங்கே பாருங்கள் வித்ரா பண்ண ஸ்டேட்டஸ் வந்துருக்கா, 1000 ரூபா வித்ரா பண்ணோம், அந்த இங்கே பாருங்கள் 900 ரூபா லோக்கல் அக்கௌண்ட்டில் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வந்திருக்கா. அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு, நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, தென் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. இதில் வந்து கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே வந்துடும், சரி? எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்தா மட்டும்தான் வித்ரா பண்ணும்போது அங்கே காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சாஃப்ட்வேரில் பேசிக்கான சில விஷயங்களை பார்த்தோம். இதில் இருக்க டிசைன் எல்லாமே மாற்றிக்கலாம். எதுக்காக இந்த டிசைன் நம்ம அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரில் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், மொபைலில் காமிக்கிறேன். மொபைல் நம்ம காமிச்சா மொபைலுக்கு மாதிரி மாறிக்கும், ஓகேவா?
ரொம்ப சிம்பிள். அப்போ டேப்லெட்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஓகேவா? ஸோ காமிக்கிறேன். இப்போ ஐபேட் ஏரில் மாற்றுறேன், அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சா? ஸோ அதனால அந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணி ப்ரிஃபர் பண்ணுறோம். எனக்கு இந்த டெம்ப்ளேட் வேண்டாம் சார், வேறு வேணும் அப்படின்னா வந்து உங்கள் தேவையை பொறுத்து, ஓகேவா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் டெம்ப்ளேட்டில் மாற்றி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டிசைனிங் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான எம்எல்எம் சாஃப்ட்வேர். ஒரு ஸ்டார்டராக இருக்கிறீங்க, ஒரு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக வேணும், நிறைய எங்கள் டீம் இருக்கிறாங்க, நல்ல ஹை குவாலிட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் பண்ணி கொடுக்கலாம், iOSல பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்கள் தேவையை பொறுத்து நம்ம பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி, மேட்ரிக்ஸு, ரீபர்த் பிளானு, அப்புறம் ஹெல்பிங் பிளான். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கிறது ஹெல்பிங் பிளான் இந்த வருஷத்தில். ஓகேவா? ஸோ நிறைய பேர் அதை கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ நம்ம தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஹெல்பிங் பிளான் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்கள், இந்த மாதிரி எம்எல்எம் சாஃப்ட்வேர் எப்படி ரன் ஆகுது, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற வீடியோஸ் வேணும் நம்ம சேனலில், நம்மளுடைய கிறிஸ்டோல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் என்ன, இதனுடைய டெமோ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எங்கள் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் என்ன பண்ணுறோம், டெமோ அனுப்புகிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனாக தேவைப்படுது, வெப்சைட் தேவைப்படுதுன்னா அதுவும் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ மேலும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துரும், கால் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எந்தெந்த பிளான் எப்படி ரன் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா நம்ம கிறிஸ்டோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.